அவர் அன்னைக்கு அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியாதே நான் எவ்வளவு யோசிச்சு இந்த டிசிஷன் எடுத்தேன்னு. பிடிக்கலையா? நான் சின்ன பொண்ணாமா? எனக்கு 18 வயசு ஆகட்டும், அப்புறம் நான் மறுபடியும் போய் சொல்லுவேன். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் வந்துச்சு. என்ட்ரன்ஸ் குரு கேசி தாமஸ்ங்கிற ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். Entrance is war! அப்படி 5-6 மாசம் டார்ச்சர் முடிஞ்சது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதோட டயர்ட்னஸ் போக ஒரு நைட்டு ஒரு மார்னிங் ஃபுல்லா தூங்கினேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு அட்மிஷனும் கிடைச்சிருச்சு. கூடவே எனக்கு 18 வயசும் ஆயிடுச்சு. லைஃபே மாற போற டைம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல. கிரி, my first love. போட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும். நான் எங்க போனாலும் எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் அவர்கிட்ட தான் கடைசியில வந்து சேருவேன்னு. யார் இது? குட்டி டாக்டரா? காலேஜ் சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். எப்போ கிளம்புற? நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நாளைக்கு கிளம்பிடுவேன். கிரி எங்க? அவன் கோயிலுக்கு போயிருக்காம்மா. என்னை விட்டுட்டு தனியா மழையில நினைய போயிட்டீங்கல்ல. எப்போ வருவாரு? ஐயோ, அவன் இங்க இருக்கிற கோயிலுக்கு போல, சைனால இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கான். கர்த்தரே, அவர் பழைய கம்யூனிஸ்ட்ல, அதான் சைனா கோயிலுக்கு போயிட்டாரோ? சைனாவில் எந்த கோவில்மா? ஐயோ, அது நீ நினைக்கிற மாதிரி கோயில் இல்லை. அவனுக்கு குன்ஃபு சொல்லி கொடுக்குற பெரிய கோயில் இல்லை, அங்கதான். குன்ஃபு ஷாவ்லின் டெம்பிளா? அதான். கொஞ்ச நாளாவே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்குன்னு. நான் தனியா இருப்பேன்னே அவன் இத்தனை நாள் போகாம இருந்தான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக அவன் அங்கே போயிருக்கான். போன இடத்துல அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். சமாதானமே பண்ண முடியலையாம். அங்கே அந்த பொண்ணு வீட்டில் இவன் மேலே தான் மொத்தமாக கோவமாக இருக்காங்களாம். கொல்லுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்கே கூட 2 தடவை ரவுடிங்க தேடிட்டு போனாங்க. அதனால அவனை கொஞ்ச நாள் அங்கேயே இருடான்னு சொல்லியிருக்கேன். அவர் எப்போ திரும்ப வருவாரு? தெரியலம்மா. என்ன இருந்தாலும் அவன் உடனே இங்கே வரமாட்டான். தூரத்துல இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான்னு நான் சமாதானமா இருப்பேன். ஆமா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மாதான். நீ கொஞ்சம் இருமா, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. அப்படி அந்த அத்தியாயம் முடிஞ்சது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிரி என் லைஃபை விட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நான் நிறைய அழுதேன். அவருக்காக கீரை குழம்பு வைக்க கற்றுக்கிட்டது, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சது, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. குடுமா சரி. என் பைக் வித்துட்டேன். நான் என்னோட பேக்கை பேக் பண்ணி ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டேன். நான் கிளம்பும்போது வைன் ஆண்டி ஒரு புது வைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டேய், எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்ல போடு, எடைக்கு போட்டுறலாம். சரிண்ணா. நீத்தோட அப்பா கடையில கேசட்லாம் போய் சிடிஸ் வந்துருச்சு. சார்
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லி காத்தாடி அண்ணாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் தானே இன்னொரு காத்தாடி எனக்கு பார்ட்னர்லாம் இல்ல, நான் சோலோ ப்ரொப்ரைட்டர், ஒரு பஞ்சுக்காக அப்படி வச்சிருக்கேன். பஞ்சி வச்சேன்னு வச்சுக்க ஒரு பஞ்சி ஏறா வண்டியில ஏறா. ஏசி இல்லையா அண்ணே? என்ன ஏசியா விட்டுருங்க. போகும்போது காட்டுறவா. நான் போனேன்னு சொல்லி ஒரு ஆள் மட்டும்தான் வருத்தப்பட்டாரு. மெட்ராஸ், சாரி சென்னை, சிங்கார சென்னை, வந்தோரை வாழ வைக்கும் சென்னை, வந்தவங்களோட சொந்த ஊரா மாறின சென்னை, நீண்ட கடற்கரை, உதவினா ஓடி வந்து நிக்கிற ஆட்டோ அண்ணாங்களோட சென்னை, அல்வால இருந்து பிரியாணி வரைக்கும் இங்க கிடைக்காத ஐட்டமே இல்ல. அப்புறம் சென்னை ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். இதுக்கிடையில 4 வருஷம் கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள போயிடுச்சு. நான் எம்பிபிஎஸ் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். அதாவது இன்னும் 1 வருஷத்துல நான் டாக்டர் ஆயிடுவேன். அடியே எழுந்துரு. நீத்து இப்பவும் என் கூட தான் இருக்கா. யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிக்கிறா. அப்புறம் இங்க எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, அண்ணா மரியா. நல்ல டிபிக்கல் கேரளா கிறிஸ்டியன். நாங்க 3 பேரும் இங்க ஒரு வீட வாடகைக்கு எடுத்துட்டோம். கிரிய உஷார் பண்றதுக்காக கத்துக்கிட்ட குக்கிங் இப்ப என்ன எக்ஸ்பர்ட் ஆக்கிடுச்சு. லைஃபே மாறி போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல, கிரி. லாஸ்ட் 4 இயர்ஸா என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. டிவியை திறந்தா எக்கச்சக்க சேனல்ஸ் வந்துருச்சு. வீரப்பனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. புது புது கட்சிங்களும் வந்துருச்சு. என்னத்த சொல்ல, சுனாமி கூட வந்துருச்சு. ஆனா அவர் மட்டும் வரல. ஏய், படிச்சது போதும், கொஞ்சம் என் கூட வாடி. என்னடி அவன் மறுபடியும் என் கூட சண்டை போடுறான். அவனே காம்ப்ரமைஸ் ஆயிருவான் விடு. அந்த டைம்ல தான் ஆர்குட் வந்துச்சு. ஒருவேளை கிரி ஆர்குட்ல இருப்பாருன்னு நான் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அவரை தேடினேன். கிரின்னு டைப் பண்ணா கிரி சங்கர், கிரிதாஸ்னு என்னென்னமோ வந்துச்சு. அவங்க ப்ரொஃபைல்ல விசிட் பண்ணேன்னு சொல்லி அந்த ஜொல்லுங்கெல்லாம் எனக்கு ஸ்கிராப் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என் லைஃப் செம போர். ஒரு மிஷன் மாதிரி கிளாஸ் வீடு வீடு கிளாஸ்ன்னு சுத்திட்டு இருந்தேன். ஓவரால் லைஃபே வேஸ்ட்ன்னு நினைச்சு கிளாஸ்ல போர் அடிச்சு உட்காந்துட்டு இருந்தப்போதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. Let's discuss about different kinds of cardiac arrest or heart attacks. For example, அவரு டெமோ காட்டுறாருன்னு தான் நாங்க நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அட்டாக் வந்து ஆளு காலி. அப்புறம் பிரார்த்தனை கூட்டம், லீவு, அது இதுன்னு டைம் போயிடுச்சு. அப்பதான் சில்லுன்னு ஒரு காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பதிலா சொல்லி கொடுக்க ஒரு சூப்பர் சார் வந்தாரு. நல்லா இருக்காங்க. இவர்தான் டாக்டர் பிரசாத். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட். எங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்பெஷலா பொம்பளை பசங்களுக்கு. எப்படியும் நாம இத பத்தி டீடைலா பேச போறோம். பட் பிஃபோர் தட் எனி டவுட்ஸ்? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனி அதர் டவுட்ஸ்? 2 வாரத்துல வைவா எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தரே. டேக் ஒன். ம் ம் What is it? bone marrow aspiration needle. Good. Sir, you want to ask us something? Yeah. What do you know about? Okay. Thank you sir. Good luck. நம்ம கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நாலேஜ் சார். கொஞ்சம் குட் ஆஃப்டர்நூன் சார். Good afternoon. டேக் ஒன். நோ, இட்ஸ் ஓகே சார். எடுமா. எடுக்காம எப்படி பண்ண முடியும்? நோ சார், வேணாம், தேங்க்யூ. இது எடுக்காம வைவா முன்னாடி கொண்டு போக முடியாது. டேக் ஒன். எடுத்துக்க.
நான் உன்னை இதெல்லாம் எடுக்க சொன்னேன். Why did you take the biscuit? பிஸ்கெட்டை சொன்னீங்கன்னு நினைச்சேன். சாரி. அன்னிலிருந்து நாங்க செம ஃப்ரெண்ட்ஸ். கேளுடி. இவ சொல்றத வச்சு பாக்குறப்போ இது அதுதான். எது? டாக்டர் பிரசாத் வர்கீஸ் அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு இவ சொல்றா. சும்மா போ. அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான் நல்ல லவர் ஆக முடியும். அவ குழஞ்சு குழஞ்சு பேசுறதோ சிரிக்கிறதோ நடந்துக்கிறதோ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல யோசிச்சு பாரு. லவ் ஃபீல் வருதில்ல? கர்த்தரே, பிரச்சனை ஆயிடுமா? இதுல என்ன பிரச்சனை? நல்ல விஷயம் தானே. அமெரிக்கால எம்டி முடிச்ச டாக்டர் பையன், கிறிஸ்டியன் வேற. நானா இருந்தா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லியிருப்பேன். ஐயோ, இப்பவும் நீ சைனாக்கு போன கும்ஃபுக்கார அண்ணாவையே நினைச்சிட்டு இருக்கியா? உலகத்துல எங்கேயும் கேள்விப்படாத ஒரு காதல். உனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னா நீ குழந்தைன்னு சொல்லி அனுப்புனாரு. நீயும் அவரும் நினைச்சிருந்தா ஒரு குழந்தை பெத்துக்கிற வயசு உனக்கு அன்னைக்கே இருந்துச்சு. லூசு. போதாததுக்கு ஒரு கொடைய வேற கொடுத்துருக்கான், அதுவும் வெளியில காட்ட முடியாத ஒரு கொடை. அவன் சைனாக்கு போய் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருப்பான். 맞아. 잠기 좋아 맞아. 마테 sakhe sase mate sakhe da 혀. 짬찜쪄. sakhe என்னடி ஆச்சு? அட்டாக்கா? இல்ல, கேன்சர். இவ வேற ஒருத்தி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. அடுத்த நாள் அன்னைக்கு தீபாவளி. ஒருவேளை கிரி என்ன மறந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சு வருத்தத்தோட நடந்துட்டு இருக்கும்போதுதான் என் எதிரில் பிரசாத் வராரு. அவ சொன்ன மாதிரி என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வராரோ. கர்த்தரே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே சொல்லும் போதுதான் நீ என்ன இங்க? நான் இங்க தான் படிக்கிறேன். இப்ப ஹவுஸ் சர்ஜன்சி. ஓ. நீங்க என்ன இங்க? இல்ல, இங்க என்ன? நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த டாக்டர் வர்மாவோட ரூமுங்க? மேல. ஓ, அப்படியா? சரி. பூஜா, யார் அது? டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணது அவரை தான். அப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
இப்போவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிடிக்காது? பிடிக்கலன்னு அவர் சொன்னாரா? இல்லை அப்படி சொல்லலை. ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும்னு சொன்னப்போ என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அது அப்போ இப்பதான் பெருசாயிட்டல, இப்ப போய் கேளு. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் இப்படி? அவரை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அதை நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்னால இதை சாப்பிட முடியல. நாம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசலாமா? லாஸ்ட் லவ், நஷ்டமான காதல். பூஜா, நீ கஞ்சா அடிச்சிருக்கியா? கஞ்சாவா? இல்ல, நானும் அடிச்சதில்ல. இந்த நஷ்டமான காதலுங்கிறத 3 விதமா சொல்லலாம். முதல் ஸ்டேஜ் கஞ்சா மாதிரி. ஒவ்வொரு பஃப்புக்கும் நமக்கே தெரியும் இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, நம்ம உடம்ப கெடுத்துரும்னு, இது எப்படியாவது நிறுத்தணும்னு. அதே மாதிரி தான் இந்த நஷ்டப்பட்ட காதலும். மறக்கணும்னு தான் நினைப்போம், ஆனா முடியாது. அது அந்த அளவுக்கு கிக்கு. அட என்ன இது, தோல் இல்லாதது வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. நஷ்ட காதல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது வீட்டை வாடகை கொடுக்குற மாதிரி. ஃபேஸ்புக்கில் போய் அவருடைய ஃபோட்டோஸை பார்க்குறதும், கரண்ட் லவ்வருடைய டீட்டெயில்ஸை மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதும், அந்த வாடகை கொடுத்த வீடை ஹவுஸ் ஓனர் அப்பப்போ போய் பார்க்குற மாதிரி. நஷ்ட காதல்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது மீச மாதிரி. மீசையா? வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷேவ் பண்ணிடலாம். இப்போதான் அவருக்கு மீசை இல்லைல்ல, பழைய காதல்லாம் மறந்துருப்பாரு. நீ தைரியமா போய் உன் காதலை சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, ஜஸ்ட் கோ. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு அப்ப புரிஞ்சுது. பொண்ணுங்களை நல்லா ஃப்ரெண்ட்ஸா பாக்குற ஆம்பளைங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. கிரி அன்னைக்கு எதுக்கு வந்தாருன்னு கூட கேட்க முடியல. வர்மா டாக்டரை தேடிட்டு போனா அப்புறம் வீவிங்கோட ஃப்ரீக்வென்ட் விசிட்டர் ஆயிட்டேன். அப்பதான் பெட் நம்பர் 106ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு கலைஞர். ஹலோ சார். வந்துட்டியா? வாயடி பொண்ணு. என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நானு வியாதிகளை பத்தி ஒரு கதை எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியாதிங்களுக்கு என்ன கதை? இந்த வியாதிங்க சொந்தக்காரங்க மாதிரி, ஒருத்தன் போனா ஒருத்தன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பானுங்க. கேஸ் டபுள் குணமாயி வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்த வந்து விசாரிக்க வந்துட்டான். யாரு? கிட்னி ஸ்டோன் தான். பேரை கேட்டா டைமண்ட் மாதிரி தோணும். ஜேக்கப் சார், வா வா. நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். யோகம் இருந்தா திரும்ப சந்திப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு இடம், அதான் ஆஸ்பத்திரி. நான் அதுக்காக சொல்லல. நல்லா இருங்க. சரி சார். வரம்மா. வாமா போலாம். 3 ஆண் பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கு. இவருக்கு உடம்பு முடியாதப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் பாத்துக்கிட்டா. ஆம்பளை பசங்களா ரொம்ப பிஸியா. என் அப்பாவோட அதே குணம். அதனாலயே நாங்க 2 பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹே, ரெடி. அவரை நான் அடிக்கடி போய் பார்க்கிறது பழக்கமாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் 106க்கு போயிட்டு இருக்கும் போதுதான் 107ல நான் அதை பார்த்தேன். அடக்கர்த்தரே, நீங்க எப்பமா இங்க வந்தீங்க? எனக்கு தெரியாதே. நீ இங்கதான் இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இவன் தான் சொன்னா. கடவுளே, பிலிரூபின் 10 மஞ்சக்கமலை ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? எனக்கு தெரியாதுமா. இங்க இவனோட ஃப்ரெண்டு வர்மான ஒரு டாக்டர் இருக்காங்க. ஊர்லயே பாத்துக்கலாம் போதும்னு நான் சொன்னேன். அதானே, சொந்தக்காரங்களை விட்டுட்டு சைனா யூத்தோப்பியான்னு சுத்திட்டு இருந்தா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை டெய்லி வந்து பாத்துக்கிறேன். ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நான் டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு வேண்டியவங்கன்னு. சரி சரி.
கிரியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ உண்மையா சொல்லணும்னா என் மனசுல அவ்வளோ சந்தோஷம். இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே அவங்க அம்மாங்க தானே. கிரிய க்ளீன் போல்ட் பண்றதுக்கான என்னோட சான்ஸ் தான் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கு. ஏய், நகருங்க நகருங்க. கொஞ்சம் நகருங்களா. அடிச்ச நகருங்கப்பா. தள்ளி நில்லு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா இன்னும் 4 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படிதான் சீஃப் டாக்டர் சொன்னாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி குட்டி டாக்டரே. ம். ஆமா நீ சாப்பிட்டியா? இல்ல ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். ஆ, இவன் சாப்பாடு வாங்க தான் கிளம்பிட்டு இருக்கான். டேய் அவளையும் கூட கூட்டிட்டு போடா. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா போதும். அம்மா தென்றலா நீ எங்க இங்க? நான் ப்ராவிடன்ஸ்ல இருக்கேம்மா. கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமாச்சு. அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு இவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆ. நான் வெளியே தான் சாப்பிடுவேன். ரொம்ப அவசியம்னா வீட்லயே ஏதாவது சமைச்சுப்பேன். நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். டேய் வா என் கூட.